கண்மணி வீட்டுக்கு வந்தோனே சந்தோஷம் தாங்க முடியல அன்புக்கு. அன்புக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்படியே துள்ளி குதிக்கிறாரு அன்பு. உடனே வந்து கண்மணிய பார்த்துட்டு வந்து அந்த இது துணியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, அந்த ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இடம் தேடுறாங்க. உடனே வந்து "நீ அன்போட ரூம்ல தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோனே, "அதெல்லாம் முடியாது" அப்படின்றாங்க. உடனே அவங்க மாமா வந்து கோர்ட் ரூல்ஸ் படி வந்து அன்போட ரூம்ல தான் இருக்க சொல்லிருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் போடல. அதெல்லாம் போட்டிருக்காங்க. வேணா நீயே படி அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அன்பு கூட சேர்ந்து வாழணும் என்ன அர்த்தம்? அன்போட ரூம்ல தான் நீயும் இருக்கணும்னு தான் அர்த்தம் அப்படின்னோனே, வேற வழி இல்லாம கண்மணியும் அன்பு ரூமுக்கு போறாங்க. அங்கே போனால் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து கண்மணி அன்பு இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் மாட்டியிருக்காரு. அதெல்லாம் பார்த்த கண்மணி ஒரு நிமிஷம் தனியாக மறக்கிறாங்க. அடுத்து வந்து அப்படியே வந்து சுதாரிப்புக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்த்தா ஒன்றும் நான் மயங்கிட மாட்டேன் அப்படின்றாங்க. நீ மயங்கணுன்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ணல கண்மணி. இதெல்லாம் பார்த்து தான் நான் இல்லாத குறைய நான் போக்கிக்கினேன். எப்போவுமே நீ இருக்கிற மாதிரியே என் கூட இருக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் நான் ஒட்டி வச்சேன் அப்படின்னு கண்மணி வந்து அப்படியே பார்த்துட்டு அமைதியாக போயிடுறாங்க. அப்பாடா அமைதியாகிட்டா அப்படின்னு சொல்லி நிம்மதி அடைகிறாரு. அடுத்து கண்மணி வந்து வீட்டு வேலைலாம் செய்யாமல் தனியாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க மாமியார் வந்து இந்நேரம் கண்மணி பழைய கண்மணியாக இருந்தால் வீட்டு வேலை எப்படி பண்ணியிருப்பா, சமைச்சு போட்டிருப்பா, எல்லாருக்கும் ஆசையாக பார்த்துருப்பா, எதுவுமே பண்ணலை. சரி என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க தம்பி என்ன பண்ணுறாரு யோசிக்கிறாரு. கண்மணி இந்த வீட்டு வேலை செய்கிறது முக்கியம் கிடையாது, கண்மணி சமைக்கணும், அதான் அன்பு சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு கண்மணி சமைக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு கண்மணி, இந்த வீட்டில் நீ மருமகளாக வாழணும்னா ஒரு வருஷம் நீ வந்து இது மாதிரி சமைச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, நீ சமைச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறாரு. கண்மணி கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் கண்மணி வந்து வேறு வழி இல்லை, அவங்க அத்தைக்காக தான் கண்மணி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்க அத்தை சமைக்கிற சாப்பாட்டில் வந்து உப்பெல்லாம் போட்டுறாரு. அதனால் அவங்க அத்தைக்கு மனசுக்கு வந்து அப்படியே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்படியே வந்து துப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி புறக்க ஏறுது. அதையெல்லாம் பார்த்து கண்மணி வந்து சரி சரி நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறாங்க. இங்கே வந்து நான் அவங்க அத்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்து தான் நான் சமைக்கிறேன், வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. அதனால் நிம்மதி அடைகிறாரு அன்பு. இங்கே இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து வெளில அவளை தாங்க முடியல, செம்ம டென்ஷன் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு அன்பு வந்து கண்மணி கிட்ட, கண்மணி இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோன்றாரு, எங்களுக்கு வச்சுக்க தெரியும் அப்படின்றாங்க. அதை பார்த்து ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி வேலையை முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறாங்க. அப்போ வந்து வெண்ணிலாவும் பின்னாடியே போகிறாங்க. கண்மணி ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்ன அவன் வந்து வாழவே மாட்டேன் அவர் கூட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வாழ வந்திருக்க, அதுவும் ஒன்றா ரூமில் இருக்க அப்படின்னோடனே, அது என்னோடய பர்சனல் விஷயம், உன்னோட வேலையை மட்டும் போய் பாரு, நீ தேவையில்லாமல் என் பேச்சுக்கு வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓவராக தான் போகிறா இவ. அன்பு கண்மணி ஒரே ரூமில் தங்குறாங்களே, இது நம்மளால் தாங்கிக்கவே முடியலையே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து இந்த வெண்ணிலாவுக்கு தூக்கமே வரல. அதை பார்த்துட்டு பாட்டி வந்து என்னாச்சு வெண்ணிலா ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னால் முடியல பாட்டி, என்னதான் இருந்தாலும் கண்மணி அன்பு வந்து இப்படி தங்கியிருக்கிறதும் ஒன்றா இருக்கிறது என்னால் பார்த்துக்க முடியல, எப்படியாவது அவங்க போய் பிரிங்க பாட்டி அப்படின்னோடனே, எப்படி பிரிக்க முடியும், எப்படியும் அவள் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போயிடுவாள், அது வரைக்கும் என்ன பண்ணுறது, ஒரு வருஷம்லாம் கண்மணி இங்கே தங்கக்கூடாது, கண்மணியை சீக்கிரமாகவே நம்ம இங்கே வந்து அனுப்பிச்சி ஆகணும், முக்கியமாக இன்றைக்கி நைட்டு 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கவே கூடாது பாட்டி அப்படின்னோடனே, அது எப்படி முடியும், ப்ளீஸ் பாட்டி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னோடனே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நான் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக சொல்ல போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அன்பு வந்து அம்மா என்ன பண்ணுறாங்க, கண்மணி அன்பு ஒரே ரூமில் இல்லைனா டைவர்ஸ் தரமாட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பில்டப் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து வெண்ணிலா இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க. வெண்ணிலாவுக்கு தூக்கமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நடக்குது, அன்பு கண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன இது இப்படி தூங்குறாங்க 2 பேரும், எனக்கு இதெல்லாம் பார்க்கவே சகிக்கலையே, நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க. 2 பேரும் ரொமான்ஸ் இருப்பாங்களோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து செம்ம டென்ஷனாக நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. மார்னிங் எழுந்தோடனே வந்து ஓடி வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. அம்மாவும் அன்பு வந்து ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து தாங்கிக்க முடியல வெண்ணிலாவால், செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே அதை பார்த்துட்டு அப்படியே டென்ஷனாக வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. இவன் என்ன இப்படி வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அம்மா வந்து பார்க்க போகிறாங்க. பார்த்தா கண்மணி அன்பு தூக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷம் தாங்க முடியல. ஓ இதை பார்த்தா இப்படி ஆடுறாரா, புருஷன் பொண்டாட்டியோட ரூம் எட்டி பார்க்குறக்குள்ளே ஒரு சிலருக்கு அறிவுன்றதே கிடையாது, எப்படி தான் இப்படிலாம் வாழ்கிறாங்களோ, கொஞ்சம் கூட சூடு சொன்ன இல்லாமல் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு வெண்டாக்கு செம கோவமாக வருது. நீங்கள் யார் சொல்கிறீங்க, எனக்கு நல்லா தெரியும், என்ன தான் சொல்கிறீங்க, ஆமாம் ஒன்று தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. இன்னும் செமைய டென்ஷன் அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க வெண்ணிலா நம்ம அன்போட